சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க. நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா? இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா? இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமா வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு படிச்சிருக்கேன். பிஎட்டை வந்து சோஷியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இப்போ நீ எல்லாரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி. ஆனால் கூகுளை நம்ப முடியாது. ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யா இருக்கும். அதை படித்தோம்னா இது உண்மையாக தெரிகிறதுக்காக நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்பேன். அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா? அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால், சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார், இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை தான் நான் எடுத்துக்குவேன். கூகுளில் சொல்கிறது பண்ணுறதில்லை.